Welcome Keso POS Software Solutions. POS, GST, Inventory, and Credit Maintenance. Keso POS is a pre-licensed version software, so you don't buy separately. This software-based language is English. It's supported to make the receipt in your regional language. Keso POS ERP version 4.5 is the best option for all the retail shops and wholesalers. We are appreciated your feedbacks and comments. Before watching this video, please subscribe our channel and press like button. After that, you can share the video to your friends. வணக்கம் கேசோ பிஒய் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரண்டி பில் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாரண்டி பில் பொதுவாக யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் அல்லது மொபைல் ஷாப் வச்சுருக்கிறவங்க அல்லது ஹார்ட்வேர் ஷாப், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ், இந்த மாதிரி ரீட்டைலர் எந்தெந்த பொருளுக்கெல்லாம் மேனுஃபேக்சரர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வாரண்டி பில்லை நம்ம செல்லர் ஆகிய நம்ம இஷ்யூ பண்ணணும். ஸோ அது எப்படி இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கேசோ பிஓஎஸ் ஐக்கானுக்களை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கேசோ பிஎஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லோட் ஆகிடுச்சு. பை டிஃபால்ட் யூசர் வந்து அப்படியே லாகின் போட்டுக்கிறேன். 1003 அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் ஒரு ஹார்ட்வேர் ஷாப்பாக நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஹார்ட்வேர் ஷாப்பை என்ட்ரி போட்டு உள்ளே லேண்ட் ஆகுறேன். ஸோ லேண்ட் ஆனதும் சேல்ஸ் கிரியேஷன் ஓப்பன் ஆகுது. இங்கே சேல்ஸ் கிரியேஷன் ஓப்பன் ஆனதும் நான் ஒரு நியூ சேல்ஸ் கிரியேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ கிரியேட் பண்ணதையும் சேல்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே வந்து கஸ்டமரோட அட்ரஸ் ரவி குமார் சென்னை அப்படிங்கிற அட்ரஸ், அவரோட அட்ரஸ். ஜிஎஸ்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி என்டர் பண்ணுங்க. கஸ்டமர் வந்து ஃபியூச்சரில் இன்புட் எடுப்பாங்க அப்படின்னாக்க நீங்கள் அவங்க கிட்ட ஜிஎஸ்டி கேட்டு வாங்கி என்டர் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் செல் நம்பர் மேண்டேட்ரி, செல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பேன் நம்பர் தேவையில்லை. ஸ்டேட் கோட் மேண்டேட்ரி, ஸ்டேட் கோட் என்னவோ அதை அப்படியே கூட விட்டுடலாம். பின் நம்பர் என்டர் பண்ணுங்க. மெயில் ஐடி இருந்துச்சுன்னா கேட்டு வாங்கி என்டர் பண்ணுங்க. இங்கே பில் நம்பர், இந்த 2 காலமே வந்து சிஸ்டம் கிரியேட் பண்ண போகிற காலம். ஸோ அதில் வந்து எப்போவுமே நீங்கள் எதுவுமே என்ட்ரி பண்ணவோ அல்லது போடவோ தேவையில்லை. ஸோ இது எல்லாமே சேல்ஸ்மேன் பை டிஃபால்ட் யூசர் 1 வந்துருச்சு. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பார்கோட் ஸ்கேனர் கேட்டிருக்காங்க. பார்கோட் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர் அண்ட் ஒரு தெர்மல் பிரிண்டர், அந்த 3 கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 3ஐயும் நான் பில் பண்ண போகிறேன். சிப்ரா பார்கோட் பிரிண்டர், ஸ்கேனர், இந்த இன்வாய்ஸ் பண்ணிவிட்டு F10 கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். பில் சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பில் சேவ் ஆனதுக்கு பிற்பாடு தான் நம்ம வந்து சீரியல் நம்பர், இந்த ப்ராடக்டோட யூனிக் நம்பரை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ யூனிக் நம்பர் அப்டேட் பண்ண இந்த பிரிண்ட் நேம் காலத்தில் கீழே கர்சர் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் இந்த சீரியல் நம்பர், இது சீரியல் நம்பராக இருக்கலாம், ஐஎம்இஐ நம்பராக இருக்கலாம். ஸோ இப்படி எது வேணா இருக்கலாம். மொபைலாக இருந்துச்சுன்னா ஐஎம்இஐயாக இருக்கும். நான் இந்த ப்ராடக்ட் வந்து எஸ்என்ஓ. ஸோ இது வந்து என்ன எஸ்என்ஓ வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்படியே டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஐட்டத்துக்கு வரும். ஸோ அடுத்த ஐட்டத்துக்கு வந்து என்ன எஸ்என்ஓவோ, ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போதே சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்த ஐட்டம் இப்படி நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ 3 ஐட்டம் சேவ் ஆயிடுச்சு. 3 ஐட்டத்தோட யூனிக் நம்பர் சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை இந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு ஐட்டத்தோட என்ன நீங்கள் கீ என்டர் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். கம்பல்சரி இந்த கீ வந்து, இந்த சீரியல் நம்பர் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதர்வைஸ் மேனுஃபேக்சர்கிட்ட நம்மளோட கஸ்டமர் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, இப்போ இன்கேஸ் இது தப்பாக இருந்துச்சுனாக்க ஃப்யூச்சரில். ஸோ இப்போ இது வந்து என்ட்ரி போட்டோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம பில்லில் காட்டுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் வந்து
F3 கொடுங்க. F3ல இங்க நெறைய பிரிண்ட் இன்வாய்ஸ் டைப் இருக்கு. அதுல A5 செலக்ட் பண்ணிக்கோங்க. A5ங்கிறது A4 சீட்ல ஒரு ஹாஃப் சீட் வந்து A5. ஓகேங்களா? A5 செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா, பிரிண்ட் ஆயிடுச்சு. பின்னாடி இருக்கு. ஸோ, அத கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ, இத எடுத்ததுக்கு பிற்பாடு நம்மளோட எஸ்என்ஓ எந்த இடத்துல அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்கிறேன் பார்க்கறதுக்காக. இந்த இடத்துல இந்த எஸ்என்ஓன்னு கொடுத்தது இந்த இடத்துல அப்டேட் ஆயிருக்கு தெரியுதுங்களா? இந்த 3க்குமே வந்து டிஃபரெண்ட் எஸ்என்ஓ நம்ம கொடுத்தோம். இந்த 3மே வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ, இதே மாரி தான் எஸ்என்ஓ வந்து ஒரு மொபைல் கொடுக்குறோம் அப்படின்னா, மொபைலோட IMEI நம்பர் அப்டேட் பண்ணணும். அந்த சார்ஜரோட நம்பரையும் எஸ்என்ஓ சார்ஜருக்கு அதையும் இங்க அப்டேட் பண்ணணும். ஸோ, ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த மாரி தான் வந்து யூனிக் நம்பரோட வாரண்டி பில் நம்ம கஸ்டமருக்கு இஷ்யூ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். இத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கஸ்டமர் கிட்ட ரிசீவர் சைன் வாங்கிட்டு, நம்பளோட அ சைன் பண்ணிட்டு, இங்க வந்து வித் சீல் இது எல்லாமே ப்ராப்பரா நம்ம பண்ணி கொடுப்போம். ஆஸ் இட் இஸ் இது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க. ஓகே வியூவர்ஸ். இந்த வீடியோல வாரண்டி பில் எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.